ஏழுமலையான் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் மற்றும் ஏழுமலையான் பாலிடெக்னிக் காலேஜ் நன்னிலம். கட்டண சலுகையுடன் டிகிரி மற்றும் டிப்ளமோ படிப்புக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. ஓகே, இந்த பரபரப்பான சூழல்ல மாமல்லபுரத்துல மதியம் 1 மணிக்கு தாவேகா எம்எல்ஏக்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெறுகிறது. மாமல்லபுரம் ஏன் அப்படின்னா, மாமல்லபுரத்தில் இருக்கக்கூடிய ரிசார்ட்ல தான் தாவேகா எம்எல்ஏக்கள், குறிப்பாக வெளியூர்ல சென்னையில் ரெசிடென்ஸ் இல்லாத எம்எல்ஏக்கள் தங்க வைக்கப்பட்டிருக்கிறாங்க. ஸோ அந்த இடத்திலேயே தாவேகா எம்எல்ஏக்களுடைய ஆலோசனை கூட்டம் மதியம் 1 மணிக்கு தனியார் நட்சத்திர விடுதியில் நடைபெறுகிறது. மே 5ஆம் தேதியிலிருந்து வெளியூர் எம்எல்ஏக்கள், சென்னையை சேராத, சென்னையை ஒட்டி வீடுகள் இல்லாத எம்எல்ஏக்களுக்கு அங்கே தங்கும் வசதி செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ரிசார்ட்டில் தான் வழக்கமாக தாவேகாவுடைய முக்கியமான கூட்டங்கள்லாம் நடைபெறும். இந்த இடத்துல தான் எம்எல்ஏக்களுக்கு தங்கும் வசதி செய்யப்பட்டிருக்கிறது. அங்கே இந்த பரபரப்பான சூழலில் 1 மணிக்கு எம்எல்ஏக்கள் கூட்டம் நடைபெறுகிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய பிரஸ் கான்ஃபரன்ஸ் எப்போ, திருமாவளவன் எப்போது அறிவிக்கிறார், இது பற்றிய கேள்விகளுக்கு இன்னும் நம்ம விடை தேட இந்த 1 மணி எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் என்ன அஜெண்டாவை பேச போறாங்க. நம்முடைய செய்தியாளர் ஜெகநாத் இணைந்திருக்கிறார். ஜெகநாத், இந்த எம்எல்ஏக்கள் கூட்டத்துடைய அஜெண்டா என்ன? வணக்கம். தாங்கள் கூறியது போலவே பாத்தீங்கன்னா, மே 4ஆம் தேதி தேர்தலுக்கான ரிசல்ட் வந்துச்சு. மே 5ஆம் தேதி அனைவரும் சென்னைக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் சென்னைக்கு வர தொடங்கினார்கள். அன்று இரவில் இருந்தே பார்த்தீங்கன்னால் சென்னையில் இருக்கக்கூடிய, குறிப்பாக மகாபலிபுரத்தில் இருக்கக்கூடிய 4 பாயிண்ட் என்ற தனியார் நட்சத்திர விடுதியில சென்னை மாவட்டத்தில் குடியிருக்காத மற்ற மாவட்டங்களை சேர்ந்த கிட்டத்தட்ட 65க்கும் மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள், தமிழக வெற்றி கழகத்தின் சட்டமன்ற உறுப்பினர்கள் அங்கு தங்க வைத்திருந்தார்கள். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 4 நாட்களாகவே அவர்கள் இங்குதான் முகாமிட்டிருக்கிறார்கள். அவ்வப்போது பார்த்தீங்கன்னா பனையூர் அலுவலகத்திற்கு நடைபெறும் அந்த மீட்டிங்க்கு மட்டும் அவங்க போயிட்டு திரும்ப மீண்டும் அவர்கள் இங்கு ரிசோர்ட்டுக்கு வந்து ஓய்வெடுக்க வந்திருக்கிறார்கள். நேற்று பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையை நிரூபித்து விட்டோம் என்று ஊடகங்கள்ல பல்வேறு செய்திகள் பரவிய நிலையில சென்னை மாவட்டத்திற்கு அந்த குறிப்பாக சட்டமன்ற உறுப்பினருடைய குடும்பத்தார்கள் இங்கு வர தொடங்கியிருந்தார்கள். இந்த நிலையில் திடீரென நேற்று அந்த நிகழ்ச்சியானது ரத்து என்று அறிவித்த நிலையில வந்து இன்று நடைபெறும் நிகழ்ச்சி ரத்து அறிவித்த நிலையில மீண்டும் அவர்கள் அனைவருமே சட்டமன்ற உறுப்பினர் குடும்பத்தினர் அனைவரும் இதே ரிசோர்ட்ல தங்கக்கூடிய சூழலும் உருவாகி இருந்தது. அதையும் பார்க்க முடிந்தது. இதன் அடிப்படையில் தற்போது தலைமையிலிருந்து அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் ஒரு செய்தி ஒன்று வந்திருக்கிறது. அதில் 1 மணிக்கு மகாபலிபுரத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திர விடுதியில் அனைவருக்கும் ஆலோசனை கூட்டமானது நடைபெற இருக்கிறது. இதில் தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய அனைவருடன் இந்த ஆலோசனை கூட்டமானது நடைபெறும் என்ற தகவலும் கிடைத்திருக்கிறது. பரபரப்பான சூழலில் தற்போது விசிக ஆதரவு அளிக்கப் போகிறார்களா இல்லையா என்ற எதிர்பார்ப்பு காத்திருக்கும் பட்சத்தில் தற்போது இங்கு அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களையும் ஒருங்கிணைக்கும் பணியில் தற்போது தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த தலைமை உறுப்பினர்கள் அதனை நோக்கி பயணம் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். தற்போது இந்த இடத்திற்கு வெளியே சென்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் இங்கு இந்த சென்னையில் இருக்கக்கூடிய, சென்னை அருகே இருக்கக்கூடிய மாவட்டங்கள் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் தற்போது இன்னும் சற்று நேரத்தில் இந்த 4 பாயிண்ட் நட்சத்திர விடுதிக்கு வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த ஆலோசனை கூட்டம் முக்கியமான ஆலோசனை கூட்டமாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் இதுவரைக்கும் நடந்த ஆலோசனை கூட்டம் அனைத்தும் பனையூர் அலுவலகத்தில் வைத்து நடத்தின நிலையில தற்போது இவர்கள் தங்கியிருக்கக்கூடிய இந்த நட்சத்திர விடுதியில் இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற இருக்கிறது. இதற்கு பின்பு சட்டமன்ற உறுப்பினர்கள் வெளியே செல்வதற்கு அனுமதிப்பார்களா, இல்லை இங்கே அவர்கள் வைக்கப்படுவார்களா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. தங்கும் வசதியாக செய்யப்பட்டிருந்த ஏற்பாடு இப்ப அடைகாக்கும் நிலைக்கு போகிறதா? குதிரை பேரம் பல தரப்புல குற்றச்சாட்டா வர தாவேகா எம்எல்ஏக்கள் அடையாக்கப்படுவார்களா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் எழுந்திருக்க. ஏழுமலையான் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் மற்றும் ஏழுமலையான் பாலிடெக்னிக் காலேஜ் நன்னிலம். கட்டண சலுகையுடன் டிகிரி மற்றும் டிப்ளமோ படிப்புக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.